பேய் தான் கொன்னுச்சுன்னு சொன்னா யாரும் நான் சொல்றத நம்ப மாட்டாங்கன்னு பயந்து வெளியில சொல்லல சார். இங்க இருந்து போயிருங்க, எல்லாருக்கும் ஆபத்து. அது கதவு கிட்ட நின்னுச்சுன்னு சொல்றேன்ல. நான் ரூமுக்கு போய் பார்க்கும்போது அப்பா அந்த இடத்துல இருந்தாரு. இப்படிதான் அடிக்கடி தொலை பண்ணு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அந்த வீட்டுல என்னமோ நடக்குது. இந்த சாமியார் கத்தனாலே பிரச்சனை தான். என்ன சொல்றீங்க? மாமா அடிபட்ட அன்னைக்கு, டிரைவர் செத்த ராத்திரி, அந்த சின்ன பையன் தொட்டில் இருந்த பொண்ணு இவர் ஒவ்வொரு தடவை கத்தும் போதும் இந்த வீட்டுல ஏதோ நடந்திருக்கு. இன்னைக்கும் ஒரு கத்துறத பார்த்தா என்னமோ நடக்க போகுதுன்னு தோணுது. எங்க ஏதோ கிராஸ் ஆச்சுல்ல? எனக்கும் தெரிஞ்சது. மாயா என்னதான் கோபம் இருந்தாலும் சொந்த அண்ணனையும் அண்ணன் பையனையுமா கொல்லும்? ஆவிகளுக்கு நியாயവും அந்நியாயம் ஒன்றும் கிடையாது. சாவும் போது எவ்வளவு கோபവും വെറി ഇരുന്നതോ அதை தீர்த்துക്കണമെന്ന് கடைசி வரைக்கும் போராடும். அதுவும் ഗർഭിണിയായി ചത്തതിനാലെ ഉഗ്രമായിരിക്കും. அதுக்கு சொந்த பந்தம் ரத்தவாசம் எல்லாம் தெரியாது. நாளைக்கு உங்க ஊர் கோவில் கும்பாபிஷேகம். அவட அம்மனுக்கு சக்தி விட வரைக்கும் தான் ஆவியால் அங்க இருக்க முடியும். அதுக்குள்ள பழி வாங்கணும்னு உக்கிரமாയിരിக்கும். அதை தடுக்கணுமெങ്കിൽ யார் உடம்பில இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்.